இங்க பாருங்க மக்களே, நாங்க இதை ஒன்று எடுத்துருக்கிறோம் இந்த தண்ணியில இருந்து. இப்ப இந்த தீவுக்கு தான் போக போறோம். இப்ப நாங்க மீனவர்கிட்ட கேட்டுனாங்க இந்த தீவுக்கு போகலாமான்னு கேட்டுனாங்க. கட்டாயமா போகலாமாம். நிறைய பேர் இங்க வரலாம். வேற லெவலான ஒரு இடமா இருக்கு. பின்னர் டைம்ல இந்த வெயில் இல்லாத நேரங்கள்ல வேற லெவல் சூப்பரான ஒரு இடமா இருக்கும் பொழுதை கழிக்கிறதுக்கு. இப்ப இந்த இடத்துக்கு சல்லித்தீவென்று எப்படி பேர் வந்தென்று இப்ப நான் காட்ட போறேன். நீங்க பார்க்கலாம், இதுதான் சல்லி என்று சொல்றாங்க. நிறைய இருக்கு பாருங்க, இதுதான் சல்லி பாருங்க. அப்படியே அதில் அள்ளிப்பட்டு கிடக்கு பாருங்க. ஃபுல்லாவே சல்லி அரிக்கு, ஃபுல்லா சல்லி அரிக்கிறதால இதுக்கு சல்லித்தீவென்று பேர் வந்திருக்கு. இப்போ நாங்கள் அங்கே போவோம் என்று ஐடியாவெல்லாம் வந்தனாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த ஆழம், இந்த பகுதி ஆழம்ன்றதால ரிஸ்க் தேவையில்லை. பாருங்க, பார்த்தாலே ஆழம் என்று தெரியுது தானே, அதனால ரிஸ்க் எடுக்க விரும்பல. வணக்கம் ஐயா. வலை வீசுறீங்க இப்ப? ஐயா வலை வீசி கொண்டிருக்கிறாரு. ஐயா, எங்களுக்கு இது புது இடம் ஐயா, எங்களுக்கும் தெரியா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இந்த இடத்தை பத்தி தெரியா. ரொம்ப ஒரு அழகான இடம் தானே இது, பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு. இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும் போது நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாம இருக்கு. அப்ப இந்த சல்லித்தீவை பத்தி சொல்றீங்களா? இப்ப நீங்க பிறந்த இடம், காலங்காலமா நீங்க தொழில் செய்யற இடம் தானே இது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்களேன். இந்த கடல் அட்டை உருவாகிறதுக்கு ஏற்ற இந்த சூழல் இங்கே இருக்கிறதால இங்கே நிறைய இருக்கு. இந்த இப்போ ரீசெண்டாக ஏற்பட்ட வெள்ளத்துக்கு இந்த அப்படி பிடுங்கி அப்படி சாய்ச்சி விட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் தண்ணி அரிக்கலாம். பாருங்க, இந்த காட்சியை வந்து எங்கேயும் பார்க்கலாமா? ஃபுல்லாக வந்து சல்லியாகவே இருக்கு பாருங்கண்ணே. 2 பக்கத்தாலேயும் இந்த முக்கோண ஷேப்பில் இப்போ அலை வந்து மோதிர மாதிரி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு 2 பக்கம். அப்படி உள்ளுக்குள்ள தீவுக்குள்ளுக்குள்ள நாங்க போகல, தீவுக்குள்ளுக்குள்ள போகல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீவுக்குள்ளுக்குள்ளேயும் போயிட்டு வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் போடுங்க. நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்கன்னு சொன்னா அந்த தீவுக்குள்ள போய் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஓகேங்க, பாருங்க, ஒரு பாலத்தால போய் கொண்டிருக்கிறோம். கெஸ்ட் ஹவுஸ் அது போட்டிருக்கிறாங்க. 2 கிலோமீட்டர் போகணும். லொக்கேஷனை பாருங்க நீங்க. இதுதான் என்ன